மகாலிங்கம் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சார் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் புதனா குருவா அரசன் அப்படிங்கிற தலைப்புல பேசுறாங்க. சுவாரஸ்யமா இருக்கு தலைப்புலயேமோ. வருக வருக என வரவேற்கிறோம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளைம்பறை போல இற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். குருவே துணை. குருவே வணக்கம். இந்த 32வது குபேர கலச அறக்கட்டளையின் சார்பாக என்னை அழைத்த இந்த அறக்கட்டளைக்கு நன்றி தெரிவித்து, இந்த அறக்கட்டளையின் நிறுவனர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி, எண்கணிதம் ஏவி பாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கோச்சார கலையரசி திருமதி காளீஸ்வரி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் இப்போது பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அதாவது ஜோதிடத்திற்கு அரசன் குருவா புதனா. அதாவது நம்ம அடிப்படை அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு புதனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த 9 நவகிரகங்களையும் பார்த்தோம்னா அவங்களுடைய சரிதம், அதாவது வரலாறு தெரியணும். அப்போ தான் சில விஷயங்களை நம்ம ஜோதிடத்துக்கு ஈஸியாக எடுத்து பேச முடியும். அதனால் சில 9 நவகிரகங்களுடைய சரிதம் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் எப்படி அவர்களுடைய ஆதிக்கமானது, அவர்கள் எதற்காக இந்த ஜோதிடத்திற்கு வந்தார்கள், அல்லது இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தை எவ்வாறு நிகழ்விக்க இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் முதல்ல நம்ம இந்த ஜோதிடத்தினுடைய நவகிரகங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அதன் மூலமாகத்தான் இப்போ இந்த புதன் எப்படி வந்தார், அப்போ ஜோதிடத்திற்கு எப்படி வந்தார், அப்போ குரு அரசனா அல்லது புதன் அரசனா அப்படின்னா, இதனுடைய கலை நம்ம குருவைத்தான் நம்ம பிரபலமாக பேசுவோம். குரு எல்லாருக்கும் கல்வி கற்றுக் கொடுப்பவர், ஒரு நீதிபதி, ஒரு எழுத்தாளர், இலக்கணம் ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் நம்ம குருவைத்தான் போற்றி வணங்குவோம். எல்லாத்துக்கும் மேலானவர் குரு என்பதை எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த குரு அப்படிங்கிறவர் எல்லாருக்குமே கல்வி வித்தகர். அப்போ இந்த குரு எல்லா மாணவர்களுக்குமான கல்வி கற்றுக் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி தாராதேவி. அப்போ தாராதேவி குரு பகவான். அப்போ அவருக்கு பிறந்த தாராதேவிக்கு பிறந்த மகன் தான் நம்ம புதனை சொல்கிறோம். ஆனால் தாராதேவிக்கு பிறந்தது புதன் என்று சொன்னாலும், ஆனால் அவருடைய அப்பா யாருன்னு கேட்டால் யார், இப்போ நம்ம குருவைத்தான் நினைப்போம். அப்படி இல்லை. அப்போ தாராதேவியின் புதல்வன் புதன். ஆனால் இந்த புதனுக்கு அப்பா யாருன்னு கேட்டால் சந்திரன் தான். அப்போ இது எப்படி உருவானது அப்படின்னு சொன்னால், அதனால தான் இந்த ஒன்றுக்கொன்று சந்திரனுக்கு புதன் பகைவன், அப்போ புதனுக்கு குரு பகைவன். அப்போ சந்திரனுக்கு பார்த்தோம்னா இந்த புதனை பிடிக்காது, ஆனால் புதனுக்கு சந்திரனை நல்லாவே பிடிக்கும். அதுபோலவே குருவுக்கு சந்திரனை பிடிக்காது, ஆனால் அந்த குருவுக்கு புதனை பிடிக்காது, ஆனால் புதனுக்கு குருவை நல்லாவே பிடிக்கும். இதற்கெல்லாம் காரணம் எப்படி அப்படின்னா, அவங்களுடைய வரலாறுல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அதாவது தாராதேவி குருவுடைய மனைவி. அப்போ சந்திரன் குருவுக்கிட்ட எல்லா கலையும் கற்றுக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட போகிறாரு. அப்போ போகும்போது அப்போ சந்திரனுடைய இந்த குருவுடைய மனைவியவே சந்திரன் விரும்புகிறான். அப்போ சந்திரனுடைய அழகில் மயங்கி தாராதேவியும் சந்திரன் மேலே காதலாகிறது. அப்போ இவர்கள் இருவருக்குள்ளும் காதலானதால் இந்த சந்திரன் என்ன பண்ணுறாரு, மதிகட்ட சந்திரன் குருபத்தினியாகிய தாராதேவியை கடத்தி சென்று விடுகிறான். அப்போ குரு கொஞ்ச நாள் கழிஞ்சு அதாவது இவருடைய சிந்தனை பூராமே நல்ல சிந்தனை, அறிவுரை கொடுக்கறது, மாணவர்களுக்கு கல்வி போதகம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற இதுலேயே இருந்ததுனால இவர் தன்னுடைய மனைவி கவனிக்காம விட்டுட்டார். அப்போ மனைவி சந்திரன் மேலே காதலாகி சந்திரன் கூட போயிட்டான். அப்போ குரு சிந்தித்தார். ஒரு நாள் மனைவி காணும் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன்கிட்ட உத்தரவிடுறாரு. அப்போ தேவேந்திரன்கிட்ட உத்தரவிடும் போது தேவேந்திரன் தேடி கண்டுபிடிக்க சொல்கிறார். அப்போ சந்திரன் தான் கூட்டிகிட்டு போய் தாராதேவி வச்சிருக்கிறாப்புல அப்படின்னு சொல்கிற போது, அப்போ தேவேந்திரன் சந்திரனை அழைத்து வர சொன்னாங்க. அப்போ சந்திரன்
தேவலோகத்துக்கு வந்து அப்போ அந்த சபையில் வந்து நாய் நடக்குது. அப்போ குருவும் வந்திருக்கிறாரு. அப்போ தன்னுடைய மனைவி எனக்கே வேணும் அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு. அப்போ இங்கே விவாதம் நடக்கும்போது அப்போ அந்த தாராதேவி வந்தா அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சந்திரன் சொல்லிடுறாரு. அப்போ இதை உணர்ந்த பிரம்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துக்கு தோன்றி அப்போ வந்து விவாதம் கொடுக்குறாரு. தாராதேவியை அழைத்து வர சொல்கிறாரு. அப்போ தாராதேவியை அழைத்து வரும்போது தாராதேவி முழு கர்ப்பிணியாக இருக்கிறாள். அதை 9 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். இதை பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் ஆச்சரியமுற்றார்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த சபையில் இருக்கிறவங்கெல்லாம் நிந்தித்தார்கள். அப்போ குரு வந்து என்ன சொன்னார், தன்னுடைய மனைவி எனக்கு வேணும் அப்படிங்கிறத சொன்னார். அப்போ வந்து பிரம்மா இருந்துட்டு கேட்கும்போது அப்போ இந்த விவாதம் என்னென்னா, உன் மனைவியை இப்போ இப்படி இருக்கிற போது எப்படி அப்படிங்கிற போது அந்த குழந்தையை வந்து சந்திரனிடமே பெற்று கொடுத்துட்டு மனைவி மட்டும் நான் அழைத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிற போது அப்போ எல்லாம் அந்த சபையில் இருக்கிறவங்க நிந்தித்தார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை வந்து தாராதேவி பெற்று கொடுத்துட்டு அப்புறம் குருக்கிட்ட வந்துடுறான். வந்தாலும் அந்த சந்திரன் வந்து தன்னுடைய மகனாகிய புதனை வந்து பகையாகவே பார்த்தார். அதனால் வந்து இந்த புதன் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மா கிட்டேயே தாராதேவிக்கிட்டேயே போய் வளரும்போது ஆனால் வந்து குரு வந்து புதனை பிடிக்காது. அதனால் மறைமுகமாக இருந்து அவர் கல்வி கற்றுக்கிறார். மறைமுகமாக இருந்து கல்வி கற்றதுனால தான் அவரால் பெருசாக கல்வி கற்றுக்க முடியல. குரு வந்து எல்லாருக்கும் வந்து கல்வி கற்றுக் கொடுத்தாரு, தன்னுடைய புதல்வனுக்கு கற்றுக் கொடுக்க முடியல. அதாவது மாற்று இன்னொருவனுக்கு சந்திரனுக்கு பிறந்ததால் அவர் வந்து தன்னுடைய புதல்வனாக ஏற்றுக்கல. அதனால் இந்த புதன் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்தார். அப்போ சிவனை நோக்கி தவம் இருந்தபோது சிவன் சக்தி தோன்றி அப்போ நம்ம காலபுருஷனுக்கு பார்த்தோம்னா 3 6 குடையவனாக புதன் வருகிறார் அல்லவா. அப்போ அதனால் வந்து இந்த புதனுக்கு வந்து உத்தியோககாரகன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கி கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ விநாயகரும் அதே மாதிரி அவருடைய ஞானம் முழுவதும் நீ எங்கே என்ன நினைக்கிறாயோ அது எல்லாம் உனக்கு அறிவாக கல்வியாக வரும் என்று அவரும் மறந்து சென்று விடுகிறார். மீண்டும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவை நோக்கியும் தவம் இருந்தார். வெகு காலமாக பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவும் வந்து பிரம்மா சரஸ்வதி தோன்றி அப்போ கவியரசன் கவி சக்கரவர்த்தி இந்த கலைகளுக்கெல்லாம் சக்கரவர்த்திங்கிறத யாருன்னு சொன்னால் பிரம்மா வந்து வரம் கொடுக்குறாரு. சரஸ்வதி என்ன கொடுக்குறா அப்படின்னா இந்த ஜோதிடத்துக்கே நீ ஒரு அரசன் அப்படிங்கிறத ஒரு விளக்கம் கொடுத்துட்டு வரம் கொடுத்துட்டு போயிடுறான். அதனால தான் வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது அந்த எப்பேற்பட்ட ஒரு கல்வி அறிவு சாதாரண படிக்காதவர்கள் மனிதர்களும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட வளர்ச்சிங்கிறது எங்கே பார்த்தாலும் உலகெங்கும் பார்த்தோம்னா சாதாரணமாக ஒரு குறி சொல்கிறவங்கிட்ட அந்த ஜோதிட ஞானம்ங்கிறது போகு, கிளிசோசியத்தில் போகு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே சின்ன சின்ன இதுகளுக்கு பாமர மக்களுக்கும் கூட இது போகும். அதுபோலவே இந்த ஜோதிடம் என்பது படிப்பை பிரதானமாக கொண்டு வளர்ந்த கலை அல்ல. இந்த ஜோதிடம் வந்து பிஏ எம்ஏ யார் படித்திருந்தாலும் அவர்களும் கூட கடைசி காலத்தில் வந்து இந்த ஜோதிட வழிக்கு வந்து அந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளும் அளவுக்கு இந்த புதனே வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பது என்னுடைய கருத்து. அப்போ புதன் வந்து நம்மளுக்கு ஒரு ஜாதகத்தில் வலுத்து விட்டான் என்றால் அவனை கல்விக்கு மட்டுமல்ல, கல்விக்கு மட்டும் அரசனாக்குவதில்லை, ஜோதிடத்திற்கும் அரசனாக்கி விடுகிறது. அப்போ அந்த புதன் வந்து கேந்திர திரிகோணங்களிலோ ஆட்சி உச்ச வீட்டுகளிலோ இருந்து நல்ல வலுப்பெற்று விட்டால் அவனிடம் நல்ல சகல கலைகளையும் கற்று சகல விதமான தொழில்களிலும் சிறப்பாக விளங்குவான். அப்போ ஒரு ஜோதிடருக்குரிய முழு திறமையும் யாரிடம் இருக்கிறது என்றால் இந்த புதன் பகவானிடம்தான் அதிகம் இருக்கிறது. அப்போ இந்த புதன் பகவான் வந்து அதாவது குருவுடைய நட்சத்திரமாகிய புனர்வோசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஜோதிடம் வரும். அதுபோலவே குரு வந்து ரேவதி நட்சத்திரத்திலோ அல்லது கேட்டை நட்சத்திரத்திலோ அல்லது ஆயிலி நட்சத்திரத்திலோ இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஜோதிடம் வரும். அதுபோல் புதன் ஆட்சி உச்ச வீடுகளில் இருந்தாலும் ஜோதிடம் வரும். அப்போ இந்த குரு புதன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று காம்பினேஷன், இவர்களுக்கு ஒன்றுக்கொன்று தொடர்பு ஏற்படுவதால் இந்த கல்விக்கு அதிபதி அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா புதனையும் குறிக்குது, குருவையும் குறிக்குது. அப்போ குரு வந்து இயற்கையிலேயே வந்து அவர் எல்லா வித்தைகளையும் வந்து அவர் கற்று வந்தார், பிரம்மாவரிடம் ஞானம் பெற்று வந்தார். ஆனால் வந்து இவர் அப்படி வரவில்லை. அதனால தான் வந்து புதனை பார்த்தோம்னு சொன்னால்
அதுபோல் ஆஞ்சநேயர்கிட்ட தவம் இருந்து அதே மாதிரி ஆஞ்சநேயர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த அறம் இருந்து இவர் வரம் பெற்று அங்கேயும் வந்து சில மந்திரங்களை கற்று அங்கேயும் வந்து பிரபலமாகிறாரு. அப்போ புதன் மட்டும் ஒரு ஜாதகத்தில் வலுப்பெற்று இருந்தால் எல்லோருக்கும் வந்து நல்ல ஒரு பலத்தை கொடுக்கிறார் என்றும், அதுபோலவே ஒரு சாதாரண ஒரு அகத்தியம் அப்படின்னு சொன்னால் அந்த அகத்தியர்கிட்ட கற்ற மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அகத்தியம். அப்போ அகத்தியர்கிட்ட கற்ற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் என்றும் நூலை அந்த தொல்காப்பியர் எழுதுகிறார். அவர் ஒரு நாள் எழுதி அவர் அரங்கேற்ற வேண்டும் என்று அவருடைய நூலை மன்னனிடம் கொண்டு போய் ஒப்படைக்கிறார். அந்த மன்னன் எல்லா புலவர்களையும் வரவழைத்து அந்த புலமையை அரங்கேற்ற வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ வந்து அகத்தியரும் அந்த அரசபைக்கு வருகிறார். அப்போ வரும்போது அந்த மாணவனுக்கு அகத்தியர் வந்திருக்கிறாரா, அகத்தியர் வரும்போது அவருடைய புலமையளவா நான் பூராமே இயற்றி இருக்கிறேன், அதனால் நான் எப்படி அப்படிங்கிற போது அவர் ஏதாவது என்னை குறை சொல்லுவாரா, என்மேல் கோபம் கொள்வாரா அப்படிங்கிற பயம் அவருக்கு இருந்தது. அதுபோல் அகத்தியர் வந்து அந்த நூலை பாராட்டி தன்னிடம் கற்ற மாணவன் யாராக இருந்தாலும் அவன் நல்ல வளர்ச்சி பெற வேண்டும், நல்ல ஒரு மாணவனாக சிறந்து வளர வேண்டும், என்னை விட இவன் வந்து இந்த அறிவு ஞானங்களை அதிகமாக எழுதியிருக்கிறான், அதனால இந்த அகத்தியத்தை வந்து விரிவாக கொண்டு வந்ததுனால இதுக்கு தொல்காப்பியம் என்று இவனை ஏற்றிய நூலை தொல்காப்பியம் என்றே வைத்து விடுங்கள் என்று சொன்னார். அதுபோல் ஒரு குருவுக்கு வந்து எப்பவும் வந்து தன்னுடைய மாணவர்களை எப்பவுமே இழிவாக பார்க்க மாட்டார். தன்னிடம் கற்ற மாணவர்களை அந்த குரு எப்போதுமே உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார். அதுபோலவே இந்த புதன் வந்து எந்த கிரகங்களோடு சேருதோ அந்த நுண்ணறிவை அந்த கிரகங்களுக்கு அதிக பலப்படுத்தி விடுகிறது. அப்போ அந்த நுண்ணறிவுங்கிறது இப்போ சாதாரணமாக ஒரு புதன் வந்து ராகுவோடு சேர்ந்தார் என்றால் இது ஆகாய கிரகம், காற்று கிரகம் என்று சொல்வோம். இதையும் காற்று கிரகம் என்று சொல்லலாம், புதனையும் காற்று கிரகம் என்று சொல்லலாம். இந்த ராகு வந்து அதிக புத்திசாலித்தனமாக தன்னுடைய புதனுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி ஒருவருடைய திறமையை முழுவதும் இது அந்த இடத்துல வந்து நாம் வந்து ஒரு ராஜாவாகணுங்கிற அளவுக்கு வந்து இது பயன்படுத்திக்கு தேவர்களையும் தோற்கடித்து நானே அசுரகுல தலைவனாகவும் இருக்க பல சூழ்ச்சிகளை கையாண்டது ராகு. ராகு தேவர்கள் மத்தியில் அமர்ந்து அமுதுண்டு சகல வரமும் வாங்கியது. அப்போ ராகு தன்னுடைய செயலுக்கு அடிபணிய வைப்பது ராகு ஒரு பிரம்மாண்டமாகும். சூழ்ச்சியால் நம்ப வைத்து தன்வசப்படுத்தி ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ ஏமாற்றி விற்க வைப்பதும், ஒரு கம்பெனியை தன் சூழ்ச்சியால் நம்ப வைத்து அதை தன்வசம் ஆக்குவதும் ராகுவால் முடியும். நேர்மையாக சிந்திக்காமல் சூழ்ச்சியால் பயன்படுத்தி அதை தன்னுடைய நிர்வாக மாற்ற வைக்கிறது ராகு. ராகுக்கு வந்து அவ்வளோ ஒரு சாமர்த்தியம் உண்டு. ராகுங்கிறது இந்த பாம்பு புற்று. அப்போ பாம்பு எங்கே போய் இருந்தாலும் அந்த புற்று அதுக்கு சொந்தமாகி விடுகிறது. அப்போ பாம்பு அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, அது எங்கே போய் இருக்குதோ அந்த கரையான் புற்று அப்படிங்கிறது கரையான் வெளியே வந்து விடுகிறது, அந்த புற்றை தன்வசம் ஆக்கி கொள்கிறது. அதுபோல தான் இந்த ராகுவும் புதனும் இணைந்திருந்தால் புதனுடைய அறிவை முழுவதும் இது கற்றுக்கொண்டு தன்வசமாக்கி அந்த இடத்துக்கு நானே ராஜாவாக கையாளக்கூடியது இந்த ராகுவாகும். அதுபோலவே கேதுவோடு சம்பந்தப்பட்டாலும் ஜோதிட ஞானம் நன்கு வரும். அது ராசியில் அமர்ந்தாலும் சரி, நவாமசத்தில் அமர்ந்தாலும் இந்த கேதுவுடன் புதன் சேர்வது ஜோதிடத்தில் வித்தகனாக இருப்பான் என்று கூறலாம். அதுபோல இந்த புதன் ராகு இணைவு என்பது புதன் வாயு என்று குறிப்பிடக்கூடியதும் ராகு காற்று. இதை நாம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஆகாய மார்க்கமாக சொல்லப்போனால் புதனும் ராகும் இணைந்திருந்தார்கள் என்றால் இந்த விமானம் சம்பந்தப்பட்டதற்கும் கூட பயன்படுகிறது. ஒரு எருக்கன் விதை எப்படி அந்த விதை வந்து பஞ்சு மூலியமாக காற்றில் பறந்து அந்த விதை எங்கெங்கே போய் விழுகுதோ அங்கெல்லாம் மரமாகி செடியாகி விடும். அதுபோல இந்த புதனும் ராகும் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய காற்று கிரகங்களாகும். அதுபோல இந்த விமானத்தில் பறக்கக்கூடிய ஆற்றலையும் கூட இந்த ராகுக்கும் புதனுக்கு உண்டு என்று சொல்லலாம். அப்போ இந்த ராகு புதன் இணைவு அப்படிங்கிறது புது புது மாற்றங்களை உருவாக்குவது. இந்த ராகு புதன் சேர்ந்திருந்தால் புது புது மாற்றங்களை உருவாக்கும். இப்போ நம்ம காலகட்டத்தில் பார்த்தோம்னா அந்த ஏஐ வீடியோ இதெல்லாம் இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜி வளர்ச்சி அபரிமிதமாக செல்வதுண்டு. அதுபோலவே புதன் ராகு சேர்ந்திருந்தால் இந்த ஏரோநாட்டிக்கல், இன்ஜினியரிங்,
வெளியூர் வெளிநாட்டில் வியாபாரம், கம்யூனிகேஷன், வணிகத்துறை, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அறிவியல் ஆராய்ச்சி, பத்திரப்பதிவு, ஆடிட்டிங், ஆசிரியர், இந்த ஐடி, அஸ்ட்ரோ, நியூமராலஜி, வணிகம், வியாபாரம், இது சம்பந்தப்பட்டதையெல்லாம் உயர்த்தி கொண்டு வருவது இந்த ராகுவும் புதனும் சேர்க்கை பெற்றதுன்னா இதில் எல்லாம் அவங்களுக்கு பிரபலமாக 2 வேலை செய்யுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுபோக அவருடைய எண்ணம், புதனுடைய எண்ணாகிய 5ஆம் எண்ணும் 14வது எண்ணும் 23வது எண்ணும் புதனுடைய ஆதிக்கம் பெற்ற எண்ணாகும். புதன்கிழமை பிறந்திருந்தாலும் புதனுடைய ஆதிக்கம் அவர்களிடம் அதிகமாகவே நகைச்சுவையாக பேசுவது, அந்த எழுத்து இலக்கணம் கற்றவர்களாகவும் எதிலும் வல்லமை படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். அதுபோல் இந்த 5ஆம் நம்பரில் பிறந்திருந்தாலும் அந்த எழுத்து இலக்கணம் இதெல்லாம் அவங்ககிட்ட அறிவு தானாக எந்த செயலையும் பார்த்தா புது விதமாக அவங்க செயல்படுத்துவாங்க. 14ஆம் நம்பரில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கும். 23வது நம்பரில் பிறந்திருந்தாலும் இவர்களெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஜோதிட வளர்ச்சியாகட்டு, கல்வி அறிவாகட்டு, அறிவியல் ஆராய்ச்சியாகட்டு சதா புதனுடைய ஆதிக்கம் பெற்றதால் இவங்ககிட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த புதன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த 9 நவக்கிரகங்களிலும் இளைஞனாக எடுத்துக்கொள்ளலாம். புதன் கல்விக்கு மட்டுமல்ல, ஒரு அழகான தோற்றமுடைய இளைஞன். இந்த 9 நவக்கிரகங்களையுமே புதன் தனித்து நின்றிருந்ததுன்னா அவர்களை ஒரு தசாபுத்தி காலங்களில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். ஒரு புதன் திசை நடக்குது அப்படின்னா அந்த புதன் திசையை அவருடைய ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அது எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டின் பலனை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒரு புதன் அவங்க கேந்திரம்னு வச்சுக்குவோம். ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் இடமே மகரம் வருது அப்படின்னா அந்த மகரத்தில் புதன் ஆட்சி பெற்றிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் இருக்குது, திருவோணம் இருக்குது, அவிட்டம் இருக்குது. அப்போ அந்த குறிப்பிட்ட வயதில் இவர்களுக்கு ஒரு 35 வயதுக்கு மேலே அந்த புதன் திசை வந்ததுன்னா நல்ல சிறப்பாக வேலை செய்யும்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுக்கு குருவும் புதனும் இணையும் போது, ஆனால் குருவும் புதனும் ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பகைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஜாதகத்தில் இணைந்திருந்தாலோ அவர்கள் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ அல்லது கேந்திரமாக பார்த்திருந்தாலோ அப்போ அந்த ஜாதகருக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் லக்கணங்கள் மிதுன லக்கணம் கன்னி லக்கணமாக இருந்தோ அப்போ குரு திசை வேலை செய்யாது, அல்லது மீன லக்கணம் தனுசு லக்கணமாக இருந்து புதன் திசை வந்தாலும் நல்ல சிறப்பான வேலை செய்யாது. அப்போ அந்த ஜாதகர்களுக்கு மட்டும் புதன் கெட்டு இருக்க வேண்டும், அல்லது மிதுனம் கன்னி லக்கணக்காரர்களுக்கு குரு கெட்டு இருக்க வேண்டும். அதுபோலவே தனுசு மீன லக்கணக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதன் கெட்டு இருந்தால் மட்டுமே வேலை செய்யும். புதன் ஆட்சி உச்ச வீடுகளில் இல்லாமல் கெட்டு இருந்தால் மட்டுமே பலன் கொடுக்கும். அப்போ இதெல்லாம் இந்த புதனுடைய அறிவாற்றல், புதன் யாரோடு சேருகிறாரோ அந்த ஆற்றலை மிக சிறப்பாக செய்துவிடும். புதன் சனியோடு சேர்ந்தார் அப்படின்னா சனிக்கு அந்த நுண்ணறிவை முழுவதும் கொடுத்து, சனி என்பது ஏழை பங்காளன், நீதி நேர்மை. அப்போ ஏழைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வாழ்வு வசதி கொடுக்கறது யாருன்னு சொன்னால் அந்த புதன் சனியோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னா அப்போ அவங்கக்கிட்ட நல்ல நீதி நேர்மை, நல்ல நியாயமான கூலி தொழிலாளிகள் இவர்களுக்கெல்லாம் நம்ம சிறப்பாக அமைவாங்க. இதெல்லாம் அந்த சனியும் புதனும் இணைஞ்சிருந்ததுன்னா அவங்களுடைய ஜாதகத்திலெல்லாம் இதை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த புதன் அப்படிங்கிறது இது ஒரு காற்று கிரகம். அப்போ காற்று இல்லாமல் நம்ம உடம்பை சுமந்து செல்வது எதுன்னா காற்று இல்லாமல் இருந்தால் நம்ம உடம்பு பயன்படாது. அதுபோலவே எவ்வளவு சுமையாக இருந்தாலும் ஒரு லாரி, அப்போ அந்த லாரியில் எவ்வளவு சுமையாக ஏற்றி சென்றாலும் அந்த டயரில் காற்று இருந்தால் தான் அந்த வண்டி ஓடும், இல்லைன்னா ஓடாது. அதுபோலவே விமான பகுதியாகட்டும் ஆகாய மார்க்கத்தில் செல்வதெல்லாம் இந்த புதனுக்கு அவ்வளவு வலிமை உண்டும் என்கிறது தான் இதனுடைய கருத்து. அதுபோல இந்த புதன் நுண்ணறிவுடைய கிரகம், முழு ஆதிக்கத்தையும் இயங்க வைக்கிறது புதனுடைய இது அப்படிங்கிறத சொல்லி, அதுபோலவே புதன் ராகு இணைந்திருந்தாலும் இந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு போகிறது யாருன்னா இந்த புதன் ராகு. அது 6-8 தொடர்புகள். அப்போ புதன் நம்ம 6-8 தொடர்பு எல்லாமே எதை குறிக்குது? மருத்துவத்துக்கு குறிக்குது, வெளிநாடு தொடர்புகளை குறிக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த காலபுருஷனுக்கு எடுத்துட்டாலும் புதன் 3-6-8 வரும், செவ்வாய் 8ஆம் இடமாக வரும், குரு 12ஆம் இடமாக வரும். அப்போ இவர்கள் தொடர்புகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இப்போ சேரும்போது இப்போ புதன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் இடமாக ஆகட்டும், ஒரு லக்னத்துக்கு 8ஆம் இடமாக மறைந்திருந்தாலும் அந்த மருத்துவத்துறைக்கெல்லாம் நல்ல ஒரு செயல்பாடு கொண்டு போகும்.
புதன் 6 8 12 மறையலாமான்னா காலபுருஷனுக்கு 3 6 வர்றதுனால மறையலாம். அப்போ அந்த புதன் வந்து ஜாதகத்தில் மறைந்திருந்தாலும் நல்ல பலனைவே கொடுக்கும், அல்லது அவருடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி உச்சமாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து நல்ல பலனையவே புதன் செய்வார். அப்போ புதன் வந்து இந்த ஜோதிடத்திற்கும் ஒரு வந்து அரசனாக விளங்குகிறார் என்றால் இதை நாம் புதனைத்தான் வந்து நாம் குறிப்பிடுகிறோம் என்று சொல்லி இந்த சிற்றுரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக அற்புதமாக ஜோதிட ரீதியான வரலாறையும் அழகா சொல்லி பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது பாலமுருகேசர் சார் அவர்கள் பொன்னாடை போற்றுகிறார்.